ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாகிரபி சப்ஜெக்டை இன்னும் ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் எந்த ஆர்டரில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் டு பாட்டம் ஜாகிரபி சப்ஜெக்டை டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாகவே மேப் வைஸாக எப்படி ஞாபகம் வைக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம தியரியாக படிக்கிறதுக்கும் மேப் இமேஜாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இமேஜாக படிக்கும் போது ஈஸியாக வந்து நமக்கு என்ன ஆகும், மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்மெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஜாகிரபியை டாப் டு பாட்டம் இந்தியன் ஜாகிரபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஜாகிரபியாக இருக்கட்டும், ஓவரால் சேர்த்து வந்து டாப் டு பாட்டம் வந்து என்னது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேப்பில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டரில் ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாகிரபி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்கும். ஓகே, வாங்க மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 18 வந்து பார்க்க போகிறோம். 18th மேப் என்ன அப்படின்னா இந்தியாவோட இயற்கை அமைப்புகளில் கடைசி இயற்கை அமைப்பான தீவுகள் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 இயற்கை அமைப்புகள் முடிச்சாச்சு. மொத்தம் இந்தியாவில் இயற்கை அமைப்புகள் 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, 5வதா இந்திய பாலைவனம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீவுகள் வந்து பார்க்க போகிறோம். தீவுகள் அப்படின்னா என்ன, தீவுனா என்ன, தீபகற்பம்னா என்ன, ஐலாண்ட்னா என்ன, பெனின்சுலானா என்ன. ஐலாண்ட்னா என்ன அப்படின்னா நடுவில் நிலப்பகுதியாகவும் சுற்றி வாட்டர் இருந்துச்சு, 4 பகுதியிலுமே சுற்றி வாட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபகற்பம் அப்படின்னு சொன்னால் நடுவில் நிலப்பகுதியாகவும் 3 பக்கம் சுற்றி வாட்டராகவும் ஒரு பக்கம் என்னது நிலப்பகுதியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தீபகற்பம் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த தீவுகள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்தியாவோட தீவுகளை 2 பிரிவுகளாக பிரிக்காங்க. ஒன்று வந்து என்ன ஆச்சுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த பக்கம் வந்து லட்சத்தீவு. ஓகேவா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன டிகிரி கால்வாய் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிற கால்வாய் அப்படிங்கிறது 8 டிகிரி கால்வாய். 8 டிகிரி கால்வாய் தான் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிற கால்வாய். தீவுனா என்ன, நார்மலாக வந்து ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குது, வாட்டரில் சின்ன நிலப்பகுதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்குது, இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்குது. இப்போ 2 கம்பைண்டாக இருந்துச்சுன்னா அது சேர்ந்து ஒரே தீவு தான் இருக்கும். அப்போ அந்த 2 தீவையும் பிரிக்கிற பகுதி இருக்கும்ல, அந்த பிரிக்கிற பகுதி கால்வாய், தண்ணி வந்து பிரிக்கிறோம்ல அந்த பகுதியாக நான் சொல்லுவாங்க. அப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னா 2 நிலமா பிரிஞ்சிடும். அப்போ 2 தீவு ஆகிடும். சரியா, அந்த மாதிரி தான் மீன் பண்ணியிருக்காங்க. இப்போ மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிற கால்வாய் அப்படிங்கிறது 8 டிகிரி கால்வாய். மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிற கால்வாய்னா 9 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் அமினி தீவையும் பிரிக்கிறதுனா 11 டிகிரி கால்வாய். அந்தமானையும் நிக்கோபார் வடபகுதி தென்பகுதியாக பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். 8 டிகிரி கால்வாய் எதாவது பிரிக்குது, மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும். மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்குது 9 டிகிரி கால்வாய். அந்தமான் நிக்கோபார் பிரிக்குது 10 டிகிரி கால்வாய். 11 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது லட்சத்தீவையும் அமினி தீவையும் பிரிக்குது. இன்னொரு டைம் சொல்லலாமா, 8 டிகிரி, 9 டிகிரி, 10 டிகிரி, 11 டிகிரி. 8 டிகிரி அப்படிங்கிறது மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிற கால்வாய். 9 டிகிரி மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும். 10 டிகிரி அந்தமான் நிக்கோபாரை பிடிக்கிறது. 11 டிகிரி லட்சத்தீவும் அமினி தீவையும் பிரிக்கிற கால்வாய். ஓகேவா, இதுக்கடுத்து இந்த 3 தீவுகளும் சேர்த்து 1973 லட்சத்தீவு அப்படின்னு பெயர் மாற்றப்படும். என்னென்ன தீவுகள், அமினி தீவு, லட்சத்தீவு, மினிக்காய் தீவு. இந்த 3மே சேர்ந்து 1973 என்னென்னு பெயர் மாற்றப்பட்டது, லட்சத்தீவு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. ஓகே, இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு, இங்கே லட்சத்தீவு. இப்போ பார்க்க போகிறோம். இந்த லட்சத்தீவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா மொத்த தீவுகள் எண்ணிக்கை 27 தீவுகள். மொத்தம் வந்து குட்டி குட்டி தீவாக இருக்குல்ல, அது எல்லா தீவும் சேர்த்து மொத்தம் 27 தீவுகள். இதோட தலைநகரம் பார்த்தா கவரட்டி, தலைநகர் கவரட்டி கேபிட்டல். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு இருக்கு. எங்க அப்படின்னா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பறவைகள் சரணாலயம், மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத பறவைகள் சரணாலயம் அங்கே ஒன்று இருக்கு. என்ன தீவுல, பித்தீவுல. என்ன தீவு, பித்தீவுல. இதுல என்ன பாறைகள் அதிகமாக காணப்படுனா முருங்கை பாறைகள் அதிகமாக காணப்படுது. முருங்கை பாறைகள் இங்கே அதிகமாக காணப்படுது. நாளை பாயிண்ட் ரிவைஸ் பண்ணலாமா. மொத்த தீவுகள் என்ன, 27 தீவுகள். இதோட கேபிட்டல் கவரட்டி. இங்க என்ன தீவுல, பித்தீவுல என்ன காணப்படுது, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பறவைகள் சரணாலயம் காணப்படுது. ஓகேவா, அடுத்து இங்கே போகிறோம். இங்கே மொத்தம் எத்தனை தீவுகள், அந்தமான் நிக்கோபார்ல மொத்தம் 572 தீவுகள். அங்கே 27 அப்படி மாற்றி போடுங்க, 572 தீவுகள். அது தலைநகர் போர்ட் பிளேயர், அது வந்து ஓல்டு கேபிட்டல் அஸ்பர் புக்கில் தான் இருக்கு. நியூ கேபிட்டல் வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிறது அப்டேட்டர், ஸ்ரீ விஜயபுரம். ஓகேவா, இதில் பாரந்தீவில் வந்து இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ள ஒரே தீவு பாரந்தீவு. அது எந்த தீவு கூடத்தில் காணப்படுது, அந்தமான் நிக்கோபார் தீவு கூடத்தில் காணப்படுது. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா. இயற்கை அமைப்புகள் தீவுகள் பார்க்க போகிறோம். முதல் கால்வாய்கள் 8 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது மாலத்தீவு மினிக்காய் தீவையும் பிரிக்கிற கால்வாய். 9 டிகிரி அப்படிங்கிறது மினிக்காய் தீவு லட்சத்தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு அந்தமான் நிக்கோபாரை பிடிக்கிறது.
11 டிகிரி அப்படிங்கிறது லட்சத்தீவையும் அமினி தீவையும் பிரிக்கிறது. இந்த 3 தீவுகள் சேர்ந்து 1973 லட்சத்தீவுன்னு பெயர் மாற்றப்படுது. எந்தெந்த தீவுகள்? மினிகாய் தீவு, லட்சத்தீவு, அமினி தீவு. இந்த 3 சேர்ந்து 1973 லட்சத்தீவு அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. லட்சத்தீவுல மொத்த தீவு கூட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? 27. அதோட தலைநகர் கவரட்டி. இதில் என்ன சரணாலயம் காணப்படுது? மனிதர்கள் நடமாட்டம் அல்லாத பறவைகள் சரணாலயம் பிட்தீவுல காணப்படுது. இது என்ன பாறைகள் அதிகமாக இருக்கு? முருகை பாறைகள் அதிகமாக காணப்படுது. அடுத்து இங்கே அந்தமான் நிக்கோபார் வரும். அந்தமான் நிக்கோபாரில் மொத்த தீவுகள் எத்தனை? 572 தீவுகள் காணப்படுது. இதில் ஓல்டு தலைநகர் போர்ட் பிளேயர், நியூ தலைநகர் ஸ்ரீ விஜயபுரம். இதில் பேரந்தீவில் என்ன காணப்படுது? இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ள ஒரே தீவு அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள பேரந்தீவில் காணப்படுது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.